சப்ஸ்கிரிப்ஷனை தொடர்ந்து அடுத்து வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதனா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி சம் போடணும்னு பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஹவ் வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பேர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு பேசிக் ஃபார்மேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்கம் சைடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொடக்கம், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருவாங்களோ அதை நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்ச்சேசஸோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அதை கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்னர் காலம்ல எழுதிக்கலாம். ஸோ ஓப்பனிங் பர்ச்சேஸை ஆட் பண்ணி அந்த டோட்டல் வந்து கீழே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்த ஆன்சர் கூட நம்ம க்ளோசிங் என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதை மைனஸ் பண்ணால் போதும். இவ்வளோ தான் வந்து இந்த சம்மே. ஒருவேளை கொஸ்டின்ல சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கம் சைடில் சேல்ஸை மென்ஷன் பண்ணுங்க. தொடக்க இருப்பு, அப்புறம் வாங்கிய விளையாட்டு பொருட்கள், அப்புறம் எவ்வளோ விற்பனை செஞ்சாங்க, ஃபைனலாக வந்து இறுதி இருப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சம்மை பொறுத்தவரையும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டதுனால டக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். தமிழ் அதுதான் வருவாய் மற்றும் செலவு கணக்கு. இந்த பக்கம் வந்து செலவுகள், இந்த பக்கம் வந்து வருமானம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதினோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இல்லை ஸ்டேஷனரி சொல்லியிருந்தாங்கன்னா எது கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அதான் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 3000 சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து ஓப்பனிங் நேரம் எழுதிக்கலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸுக்கு நேராக அந்த 9000 எழுதலாம். ஸோ இந்த சம்மில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம் சைடில் வரும். சேல்ஸோட வேல்யூ 500 மென்ஷன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் என்ட்ரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு க்ளோசிங் நேரம் அந்த 4000 நோட் பண்ணிக்கிறோம். இறுதி இருப்பு 4000. மறக்காமல் இதை கையோடு எடுத்து அசட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே 4000 வந்து இங்கே வந்து நோட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்கல அப்படின்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, 9 + 3 எவ்வளோ? 12,000. இப்போ இந்த 12,000லேருந்து நம்ம 4000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 8000. இவ்வளோ தாங்க இந்த சம். இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 14 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுது பொருள் ஸ்டேஷனரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஷனரியோட ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் வந்து 300, ஓப்பனிங் நேராக அந்த 300 போட்டுக்கிறோம். பர்ச்சேசஸ் வந்து அந்த 1500, ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் 1800. ஸோ க்ளோசிங் 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1600 வந்து வேல்யூ. ஸோ மறக்காமல் அந்த க்ளோசிங் எடுத்து நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் என்டர் பண்ணோம். சேல்ஸ் கொடுக்கலன்னா நம்ம இன்கம் சைடு எதுவுமே போட தேவையில்லை. இதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் 14, 15, 16 3 சம் கொடுத்துருக்காங்க. 3 சம்மே ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹவ் வில் த ஃபாலோயிங் அப்பேர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பெர்டைனிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் சாப்டர் 2ல இருக்கிற இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்குமே ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்குது. கொஸ்டின் வந்து நேற்று பார்த்த மாதிரி தான். ஹவு வில் த ஃபாலோயிங் அப்பேர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கிளப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் ஃபண்டாக இருக்கலாம், மேட்ச் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே எப்படி வருங்கிறத பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணிடலாம். இருப்பு நிலை குறிப்பு. இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபண்டு கொடுத்துருக்காங்களோ அது கூட ரெசிப்ட்ஸை ப்ளஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் 2 சைடு இருக்குது. ஒன்று லைபிலிட்டி சைடு, இன்னொன்று அசட் சைடு. கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1 April 2017 60,000 கொடுத்துருக்காங்க. தமிழ்லையுமே அதான் 1/4/2017 என்று பரிசு நிதி வந்து 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே லைபிலிட்டி சைடில் எழுத போகிறோம். அமௌண்ட்டை இன்னர் காலம்ல எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஐட்டம் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே தான் தமிழ்லையும். நிதிக்கான முதலீடுனாலே அது ஒரு அசட்டு. அந்த 60,000 ரூபாய் நம்ம அசட் சைடில் நோட் பண்ண போகிறோம். இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாதனால அவுட்டர் காலம்லேயே அமௌண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரிசீவ்ட்னாலே அது ஒரு ரெசிப்ட். அடுத்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னாங்க. டிஸ்ட்ரிபியூட் ஆனால் நமக்கு செலவாகும், அப்போ அது ஒரு பேமெண்ட்டு. அதே மாதிரி டொனேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசீவ்ட்னா அது ஒரு ரெசிப்ட். அதே தான் தமிழ்லுமே. பரிசு நிதி முதலீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டி பெற்றது அது வந்து நமக்கு ஒரு பெறுதல். பரிசு வழங்கியது நம்ம வழங்குறோம், அப்போ நமக்கு அது செலுத்தல். அதே மாதிரி நன்கொடை நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெறுதல். இப்போ ரெசிப்ட் எல்லாம் இந்த ஃபண்டு கூட ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம்.
ஸோ 60,000 அந்த ப்ரைஸ் ஃபண்ட் கூட ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் 6,000 டொனேஷன் 12,000 ஆட் பண்ண போகிறோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 78,000 இருக்கு. ரூபாயிலேருந்து நம்ம 8,000 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ 8,000 செலவு பண்ணது போக நம்ம கிட்ட மிச்சம் 70,000 இருக்கு. அதை நம்ம அவுட்டர் காலம்ல நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் சம் நம்பர் 17 பாருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்துட்டு மேட்ச் ஃபண்ட் சொல்லியிருக்காங்க 24,000. அதில் நமக்கு ரெசிப்ட்னு பார்த்தோம்னா 26,000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோம்னா 33,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் வந்து நமக்கு 17வது சம்மு. 18வது சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட மாதிரி இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் ஃபண்ட் பற்றி பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோர்னமெண்ட் ஃபண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. 12th அக்கௌண்டன்சி தான் பார்த்துட்டு வரோம். 12th அக்கௌண்டன்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 16 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 16th சம்மில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட். ஸோ அசட்ஸ் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. நம்ம அசட்ஸ் தனியாக லயபிலிட்டிஸ் தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருங்க. அஃப்கோர்ஸ் அசட்ஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னாலே அது பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ நம்ம இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் போட்டு லெஃப்ட் சைடில் லயபிலிட்டிஸ், ரைட் சைடில் அசட்ஸ் நோட் பண்ண போகிறோம். கொஸ்டின்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் கரூர் சோசியல் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல அதே மாதிரி தான் கரூர் சமூக மன்றத்தின் முதல் நிதியினை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவை பேலன்ஸ் ஷீட்டு. அசட் லயபிலிட்டிஸ் என்னங்கிறத பிரிச்சோம்னா ஈஸியாக வந்து சம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது அசட் எது லயபிலிட்டின்னு சொல்லிட்டு தனியாக பிரிக்க போகிறோம். ஃபர்னிச்சர் அதாவது அறைகலன் இது ஒரு சொத்து அசட். அடுத்தது கட்டிடம் பில்டிங் இது ஒரு அசட். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போதான் நம்ம போன வீடியோஸ்ல பார்த்துருப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா நமக்கு வரப்போற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நமக்கு அசெட். அதுவே ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம காசு வாங்கிட்டோம் பட் இன்னும் எதுவும் பண்ணல. ஸோ இது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறனால இது ஒரு லயபிலிட்டி. லோன் பாரோட் லோன்னாலே அது ஒரு லயபிலிட்டி தான். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்போ அது ஒரு அசெட், அதாவது முதலீடுகள் வந்து ஒரு சொத்துக்கள். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் கை ரொக்கம் இதுவும் வந்து ஒரு அசெட். வங்கி ரொக்கம் கேஷ் அட் பேங்க் இதுவும் வந்து அசெட். ஸோ அசட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா 1,30,000 வருது. அதுவே லயபிலிட்டி சைட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15,000 தான் வருது. இந்த 1,30,000ல இருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1,15,000. அதுதான் கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ. எக்ஸாம்ல கேட்கறதா இருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. சேலம் மன்றத்தின் அன்றைய முதல் நிதியை கணக்கிடவும், அதாவது கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்க சொல்லி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ மறக்காம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ போட்ட இல்லஸ்ட்ரேஷன் 16 மாதிரியே எக்ஸசைஸ் சம் நம்பர் 19 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கரெக்டாக படிக்கடா.